அண்ணா நூலகத்தை இடம் மாற்ற இடைக்கால தடை. தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். ஐரோப்பிய பொருளாதார சிக்கல் கவலை அளிக்கிறது. G20 மாநாட்டில் பிரதமர் பேச்சு. கனிமொழிக்கு ஜாமீன் மறுக்கப்பட்ட விவகாரம். திமுக செயற்குழு விரைவில் கூடுகிறது. பெட்ரோல் விலை திடீர் உயர்வு. மத்திய அரசுக்கு பொதுமக்கள் கண்டனம். வணக்கம். விரிவான செய்திகள். ஐரோப்பாவில் நிலைமை நிச்சயமற்ற பொருளாதார நிதி நிலைமை கவலை அளிப்பதாக பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் நாட்டின் கேன்ஸ் நகரில் G20 மாநாடு நேற்று துவங்கியது. இதில் கலந்து கொள்வதற்காக G20 நாட்டு தலைவர்கள் பிரான்ஸ் வந்துள்ளனர். உலகின் மொத்த உற்பத்தியில் 85% G20 நாடுகள் தயார் செய்வதால் பொருளாதாரம் மற்றும் நிதி நிலைமை சீர் செய்வதற்கான வழிமுறைகளை ஆராய வேண்டும் என்றும், உலகளவில் ஒரே அளவிலான அதே நேரத்தில் வேகமான பொருளாதார வளர்ச்சியை காண்பது மட்டுமே ஒரே தீர்வாக அமையும் என்றும் பிரதமர் மன்மோகன் சிங் கருத்து தெரிவித்துள்ளார். இதற்கிடையே பிரிக்ஸ் நாடுகள் எனப்படும் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளின் தலைவர்கள் கூட்டாக பேட்டியளித்தனர். இதில் ஐரோப்பிய மண்டலத்தின் பொருளாதார பிரச்சினைகளுக்கு அந்த மண்டலத்துக்குட்பட்ட நாடுகள் தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். G20 மாநாடு நடக்கும் இந்த நேரத்தில் ஐரோப்பிய மண்டலத்தின் பிரச்சினையை முடிவுக்கு கொண்டுவர சம்பந்தப்பட்ட நாடுகளில் நிதி வல்லுநர்கள் தீவிரமாக முயல வேண்டும் என்றும் பிரிக்ஸ் நாட்டு தலைவர்கள் கூறினர். இதைத் தொடர்ந்து பிரதமர் மன்மோகன் சிங் பிரான்ஸ் அதிபர் சர்கோசியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். மேலும் பிரிட்டன் பிரதமர் டேவிட் கேமரூனை சந்தித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை தமிழக அரசு இடம் மாற்றம் செய்யும் உத்தரவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள பிரம்மாண்டமான அண்ணா நூலகம் ஆசியாவிலேயே பிரம்மாண்டமானது. இதனால் ஏராளமான மாணவ மாணவிகள் பயன்பெறுவது பெற்றோர்களை மகிழ்ச்சி அடைய செய்தது. ஆனால் இந்த அற்புதமான நூலகத்தை குழந்தைகள் சிறப்பு மருத்துவமனையாக மாற்றுவது என்று முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்திருந்தார். அவரின் இந்த அறிவிப்புக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தமிழக அரசின் இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி இக்பால் மற்றும் நீதிபதி சிவஞானம் ஆகியோர் நூலக இடமாற்றத்திற்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்திருந்தனர். மேலும் மறு உத்தரவு வரும் வரை தடை நீடிக்கும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருந்தனர். நவீன வசதிகள் கொண்ட நூலகத்தை இடமாற்றம் செய்ய தமிழக அரசு துடிப்பது ஏன் என்ற கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் 6 வார காலத்திற்குள் பதிலளிக்குமாறு தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். 2G ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் கனிமொழிக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டதை அடுத்து அதிர்ச்சி அடைந்துள்ள திமுக தலைவர் கருணாநிதி செயற்குழு கூட்டத்தை கூட்ட முடிவு செய்துள்ளார். 2G ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் கனிமொழி கைது செய்யப்பட்டதில் இருந்து திமுக தலைவர் கருணாநிதி கடும் விரக்தியில் இருந்து வருகிறார். கனிமொழியின் ஜாமீன் மனு மீதான விசாரணையின் போது சிபிஐ எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காததால் கனிமொழி விரைவில் வெளிவருவார் என்ற எதிர்பார்ப்பு நிலவியது. ஆனால் அவருடைய ஜாமீன் மனு ஒத்திவைக்கப்பட்ட தகவல் தெரிந்ததை அடுத்து திமுக செயற்குழு கூட்டம் உடனடியாக கூட்டப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இம்மாதம் மத்தியில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் கனிமொழியை எவ்வாறு சிறையில் இருந்து வெளிக்கொண்டு வருவது என்பது பற்றியும், காங்கிரஸ் உடனான உறவை பரிசீலிப்பது குறித்தும், மத்திய முடிவுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. கனிமொழி விவகாரத்தில் சிபிஐ நீதிமன்றம் அளித்த தீர்ப்பால் கடும் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ள திமுக தலைவர் கருணாநிதி காங்கிரஸ் உடனான உறவு நீடிக்கும் என்றும் கூறியதன் அர்த்தம் இந்த செயற்குழு கூட்டத்தில் தெரியவரும் என்று திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பெட்ரோல் விலை நேற்று நள்ளிரவு முதல் லிட்டருக்கு ₹1.82 உயர்ந்துள்ளது. இதற்கு நாடு முழுவதும் கடும் கண்டனம் எழுந்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கூறி பெட்ரோல் விலையை லிட்டருக்கு ₹1.82 உயர்த்த வேண்டும் என்று பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் மத்திய அரசை வலியுறுத்தி வந்தன. பெட்ரோலிய நிறுவனங்களின் கோரிக்கையை பரிசீலித்த மத்திய அரசு பெட்ரோல் விலையை லிட்டருக்கு ₹1.82 உயர்த்த அனுமதி வழங்கியதை அடுத்து இந்த விலையேற்றம் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. கடந்த 2 மாதங்களில் பெட்ரோல் விலையை ₹5 உயர்த்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. Disapproves
and deplores the hike in the price of petrol. It is yet another blow on the common people, the Aam Aadmi. The Congress-led UPA government continues to be so insensitive to the sufferings of the common people. This hike is being done at a time when the inflation has touched double digit and the prices of all essential commodities have shot up. தொடர்ந்து அதிகரித்து வரும் விலைவாசி உயர்வால் ஏற்கனவே கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள அடித்தட்டு மக்கள் மற்றும் நடுத்தர மக்கள் இந்த பெட்ரோல் விலை உயர்வுக்கு தங்கள் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். வருஷத்துக்கு 2 முறை 3 முறை மத்திய அரசு அடிக்கடி விலை ஏற்றிக்கினே இருக்குது. காரணம் என்ன? பெட்ரோல் கமிஷனரை அவங்க விலை ஏற்றுறாங்க, அதுக்கு எதுவுமே பொறுப்பு இல்லைன்றாங்க. இந்த பெட்ரோல் விலை உயர்வுக்கு மாயாவதி, மம்தா பானர்ஜி உள்ளிட்டோர் தங்களது கண்டனத்தை பதிவு செய்துள்ளனர். இந்த பெட்ரோல் விலை உயர்வு குறித்து கருத்து தெரிவித்துள்ள பாஜக செய்தி தொடர்பாளர் ராஜீவ் பிரதாப் ரூடி, இது மற்றொரு இரவு கொள்ளை என்று தெரிவித்தார். இதற்கிடையே டீசல் விலையை மத்திய அரசு உயர்த்துவதற்கு லாரி உரிமையாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். டீசல் விலை உயர்த்தப்படும் பட்சத்தில் நாடு தழுவிய லாரி வேலைநிறுத்தம் நடைபெறும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். The BJP will call it again a midnight deceit. A midnight deceit unleashed by the government. The government, the Congress government, has again once cheated the people, and it seems it's an attempt to annihilate the common man. The UPA government, which is absolutely insensitive. சொத்து குவிப்பு வழக்கில் பெங்களூரு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்கு அளிக்க கோரும் முதல்வர் ஜெயலலிதாவின் மனு இன்று விசாரணைக்கு வருகிறது. 66 கோடி ரூபாய் சொத்து சேர்த்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்ததை அடுத்து கடந்த மாதம் 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் பெங்களூரு பரப்பன அக்ரஹாரா நீதிமன்றத்தில் முதல்வர் ஜெயலலிதா ஆஜரானார். அவரிடம் ஏராளமான கேள்விகள் கேட்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து வழக்கு இம்மாதம் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இதற்கிடையே பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் வரும் 8ஆம் தேதி நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் ஜெயலலிதா தாக்கல் செய்திருந்த மனு நேற்று விசாரணைக்கு வந்தது. 3 நீதிபதிகள் அடங்கிய பெஞ்ச் அந்த வழக்கை விசாரித்தது. ஆனால் அப்போது நீதிபதி தாக்கூர் தனக்கு இந்த வழக்கை விசாரிக்க விருப்பமில்லை என்று கூறியதை அடுத்து அந்த வழக்கில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டதுடன் விசாரணை இன்றைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. நீதிபதி தாக்கூருக்கு பதிலாக வேறு ஒரு நீதிபதி இன்று ஜெயலலிதாவின் மனுவை விசாரிப்பார். ஸ்பெக்ட்ரம் ஊழல் தொடர்பாக பிரதமர் அலுவலகம் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு எழுதிய கடிதங்களை வெளியிட முடியாது என்று பிரதமர் அலுவலகம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. நாட்டை உலுக்கிய பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஸ்பெக்ட்ரம் ஊழல் குறித்தும் அது தொடர்பான துறைகள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் பிரதமர் அலுவலகம் கடிதம் எழுதியிருந்தது. இந்த ஊழல் தொடர்பாக பிரதமர் அலுவலகம் மற்றும் துறைகளுக்கு எழுதிய கடிதங்களை வெளியிட வேண்டும் என்று டெல்லியை சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர் பிரதமர் அலுவலகத்துக்கு கடிதம் எழுதியிருந்தார். மேலும் இந்த தகவல்களை தகவல் அறியும் சட்டத்தின்படி வெளியிட வேண்டும் என்று பிரதமர் அலுவலக பொது தகவல் அதிகாரிக்கு அனுப்பிய கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு பதில் அளித்துள்ள பிரதமர் அலுவலக அதிகாரிகள் தகவல் அறியும் சட்டத்தின்படி கேட்டாலும் ஸ்பெக்ட்ரம் ஊழல் பற்றிய விவகாரங்களை வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். ஊழலுக்கு எதிராக அண்ணா ஹசாரேவின் போராட்டம் நாட்டு மக்களிடையே மிகப்பெரிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்று பாஜக தலைவர் அருண் ஜேட்லி குறிப்பிட்டுள்ளார். உத்தரகாண்ட் மாநிலத்தின் டோராடூன் நகரில் நிகழ்ச்சி ஒன்றை தொடங்கி வைத்து பேசிய அவர், உத்தரகாண்ட் மாநிலத்தில் லோக்பால் சட்டத்தை அமல்படுத்தியதற்கு தங்களது பாராட்டுகளை தெரிவித்ததோடு இதுபோன்ற அமைப்புகள் மூலம் ஊழல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபடுபவர்களை கண்டுபிடித்து தண்டனை கொடுக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்தார். மேலும் ஊழலுக்கு எதிரான அண்ணா ஹசாரேவின் உண்ணாவிரத போராட்டம் நாட்டு மக்களிடையே மிகப்பெரிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது என்றும் வலிமையற்ற ஒரு அரசை அசைத்து பார்க்கும் விஷயமாக இந்த உண்ணாவிரத போராட்டம் இருந்தது என்றும் அவர் அப்போது குறிப்பிட்டார். हर संस्था का अपना अधिकार होता है किसका समर्थन करे किसका नहीं करे, लेकिन उस विवाद में न जाते हुए हम लोग ये मानते हैं कि उस आंदोलन ने एक जो जागरूकता देश में भ्रष्टाचार और भ्रष्टाचारियों के खिलाफ बनाई है उसका हम स्वागत करते हैं और उस दृष्टि से उस आंदोलन को देश हित का एक आंदोलन मानते हैं. மத்திய அரசு பணக்கார நிறுவனங்களின் கைப்பாவையாக மாறிவிட்டது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் ஏபி பரதன் கடும் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். பீகார் தலைநகர் பாட்னாவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் ஏபி பரதன் கலந்து கொண்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,
பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவான நிலையை மத்திய அரசு பின்பற்றி வருவதாகவும் பணக்காரர்களுக்காக செயல்பட்டு வரும் மத்திய அரசு ஏழை மக்கள் குறித்து எந்தவொரு அக்கறையும் கொள்ளவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். இதுபோன்ற விவகாரங்களை வன்மையாக கண்டிப்பதோடு இதற்கு எதிராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தும் என்றும் தெரிவித்தார். மேலும் வலிமையான லோக்பால் மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்வதோடு நிறுத்திவிடாமல் சட்டமாக்க வலியுறுத்தி நாடு முழுவதும் ஒருநாள் அடையாள உண்ணாவிரதத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொள்ளும் என்று AP பரதன் தெரிவித்தார். कॉर्पोरेट हाउसेस की सरकार है, कॉर्पोरेट डायरेक्टेड ग्रोथ है, उनको लाभ के लिए, उनकी बेहतरी और बेहबूदी के लिए, साधारण जनता की नहीं। तो इन सब चीजों को लेकर के तो हम लड़ेंगे। मैं कह रहा हूं जमीन की लड़ाई लड़ेंगे, नौकरी की लड़ाई को लेकर लड़ेंगे, बेकारी के खिलाफ, अन्न सुरक्षा की लड़ाई को लेकर के लड़ेंगे, भ्रष्टाचार के खिलाफ लड़ेंगे। और जब मैं अन्न सुरक्षा की बात कह रहा हूं तो जाहिर है कि महंगाई के खिलाफ लड़ेंगे। மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தீவிர நிவாரணப் பணி நடைபெற்று வருகிறது. மேலும் தமிழகத்தில் மழை படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகி வரும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக சென்னை, நெல்லை, கோவை, மதுரை, தேனி உள்ளிட்ட பல பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இந்நிலையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தீவிர நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனிடையே வங்கக்கடலில் சில தினங்களாக நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திராவை ஒட்டிய வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் கனமழை பெய்துள்ளது. சென்னையில் விடிய விடிய மழை கொட்டியது. மேலடுக்கு காற்று கீழ்திசையை நோக்கி வீசுவதால் வரும் 24 மணி நேரத்தில் வட தமிழகத்தில் அநேக இடங்களில், தென் தமிழகத்தில் சில இடங்களிலும் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், அதே நேரத்தில் மழை படிப்படியாக குறைய வாய்ப்பு இருப்பதாகவும் ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்துள்ளார். வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை வடக்கு தமிழகத்தில் அநேக இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மழையை எதிர்பார்க்கலாம். இதற்கு காரணம் வட தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்குகளில் காற்றானது கீழ் திசையிலிருந்தும், தென் தமிழகத்தை பொறுத்தவரை மேற்கு திசையிலிருந்தும் காற்று வீசுவதே இதற்கு காரணம். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும், அவ்வப்போது மழை வருவதற்கான வாய்ப்புண்டு. முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பாதுகாவலரின் அடாவடி நடவடிக்கை, காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள். வேடந்தாங்கலில் 50,000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பறவைகள், சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.